ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆர்ஜி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் டெம்பிள்ஸில் எந்த ஆப்ஷனும் காமிக்கல. அகெயின் பேக் வந்து வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காமிச்சிச்சு. அதே மாதிரி பேமெண்ட்டில் கூட யூபிஐ ஒர்க் ஆகல, கார்டு பேமெண்ட் தான் ஒர்க் ஆச்சு. இப்போது ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆர்ஜி சேவா புக்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜி பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா ஜூலை 16 ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 4 சேவாவும் தனித்தனியாக எப்படி நம்ம அட்டன் பண்ணுறதுங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சேவா புக் பண்ணிக்கிறீங்களோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ லக்கி டிப்பும் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மல்டிபிள் தர்ஷன் பார்க்கணும், இல்லை 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பேமெண்ட்லாம் நீங்கள் இப்போ கூட முடிச்சுக்கலாம். ஸோ தட் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட்டு டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் போன மாதம் சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, இந்த மாதம் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா எங்கே போய் நம்ம ஆப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே புக்கிங்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிக்கணும். போர்ட்டல்னால் புக்கிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் எதில் வச்சு நீங்கள் புக் பண்ணிங்களோ சேவா டிக்கெட், அதே மொபைல் நம்பரில் லாகின் பண்ணால் நம்ம டிக்கெட் இருக்கும். ஈவன் நீங்கள் இப்போ சேவா டிக்கெட் புக் பண்ணால் கூட அவைல் தர்ஷன் இருக்கும். இந்த புக்கிங்ஸ் கிளிக் பண்ணி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இருக்குது, அதிலே வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இருக்கும். நான் எதுவும் இப்போ புக் பண்ணலை, பட் இந்த இடத்துல அவைல் தர்ஷன் இருக்கும். ஒருத்தருக்கு புக் பண்ணால் அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. எந்த டிக்கெட்டில் புக் பண்ணாலுமே சரி, திருமலாவுக்கு அதெல்லாம் 2 பேருக்கு புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் புக் ஆகும். அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு அவைல் தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மத்தியானம் 3 மணி போல் டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கலாம். சேவா டிக்கெட் புக் பண்ணுறப்போ பணம் மட்டும் கட்டினா போதும். டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஃபோட்டோ ஒருத்தருக்கு புக் பண்ணால் அவங்க ஃபோட்டோ, 2 பேருக்கு புக் பண்ணால் 2 பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுனால ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லையே உங்கள் ஆதார் கார்டை ஃபோட்டோ இருக்கிற பக்கமாக பிடிச்சி 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ ஆப்ஷன் இருந்தால் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ண மாதிரி கேட்கும். எப்போ அப்படின்னா தரிசன டேட் அண்ட் ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்ப ஃபோட்டோ கேட்கும். 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 சேவா இருக்கும். 2 பேருக்குலாம் புக் பண்ணுறதா இருந்தால் கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் மேல் ஃபீமேலாக கூட புக் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு புக் பண்ணுறப்போ இந்த கல்யாணோற்சவம் டிக்கெட்டுக்கு மட்டும் லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ப்ளவுஸ் பிட்டோட உத்தரியத்தோட லட்டு கொடுப்பாங்க. மீதி 3 டிக்கெட்டுக்கும் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால் 2 பேருக்கு 1000 ரூபாய்க்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, கல்யாணோற்சவம் 1000 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஆனால் எங்களை 300 ரூபாய் தரிசனம் வழியாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆர்ஜித சேவாலையும் அதே கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா இருக்கும். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதில் தான் சுபதமின்றி வழியாக போய் கொஞ்சம் சீக்கிரமாக சேவாவையும் பார்த்துட்டு சாமியும் பார்த்துட்டு வரலாம். அதே கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா தான் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லேயும் இருக்கும். காசெல்லாம் அதே தான். ஆனால் சேவாவை நம்ம யூடியூப் சேனல்லையோ எஸ்பிசி டிவிலையோ பார்த்துக்கணும், அது ஆப்ஷனல் தான். தேவைன்னா பார்த்துக்கலாம். தரிசனம் நீங்கள் வர்ச்சுவல் சேவாவில் கல்யாணோற்சவம் புக் பண்ணிங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் வழியாக தான் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து, அதாவது ஒரு மொபைல் நம்பர்லேருந்து கல்யாணோற்சவம் ஒரு நாளைக்கு போட்டிங்க ஆதார் வச்சு, மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே அதே ஆதார்லேயே மறுநாளைக்கு நீங்கள் மூஞ்சல் சேவை போட்டுக்கலாம். எத்தனை வாட்டி கூட நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டைம் டேஸ் கேப் கிடையாது. வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஜூலை மாதத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த மாதத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. கேட்டால் நம்ம காமிக்கணும். 300 ரூபாய் தரிசனம் வழியாக தான் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸை சேர்ந்தாப்பில் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஸ்லாட் டைம் சூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த டைம் பேஸ் பண்ணி போகலாம். சில டைம் ஸ்லாட் படி அலோவ் பண்ணுறாங்க, சில டைம் ஸ்லாட் பார்க்காமையும் அலோவ் பண்ணுறாங்க. அது அந்த அப்பப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான். ஸோ கல்யாணோற்சவம் இருக்குது, ஊஞ்சல், ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா இருக்குது. அண்ட் நீங்கள் ஜூலை 1 இந்த சேவா டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு என்றைக்கு நம்ம சேவா டிக்கெட் புக் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள் தான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஜூலை 1 தரிசனம் பார்க்கணுங்கிறதுக்காக புக் பண்ணுறீங்கன்னா சேவாவை நீங்கள் ஜூனில் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மறுநாள் தரிசன டிக்கெட் ஜூலை 1 காமிக்கும்.
ஜூலை 2ஆம் தேதிக்கெல்லாம் நீங்கள் 1ஆம் தேதியே சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்கு சேவா புக் பண்ணுறீங்களோ அதுக்கு மறுநாள் தான் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜூலை 1ஆம் தேதி தரிசனம் பார்க்கணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஜூனில் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம். இப்போ கல்யாணோத்சவம் இருக்குது, இங்கே ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம். கல்யாணோத்சவம் ஜூனுக்கு இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஜூனுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு டிக்கெட் மட்டும் தரிசன டிக்கெட் இருக்குது பாருங்கள். அதாவது கல்யாணோத்சவங்கிறது 2 பேருக்கு உண்டான டிக்கெட், 1000 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தரிசனம் புக் பண்ணுறப்போ கூட ஒரே ஸ்லாட்டில் 2 டிக்கெட்டாச்சும் மினிமம் இருக்கணும், அப்போ தான் கல்யாணோத்சவம் புக் ஆகும். இதே ஆர்ஜித சேவா, ஊஞ்சல் சேவா, சகசர தீபாலங்கர சேவலாம் அவைலபிலிட்டி கிடையாது ஜூன் வரைக்கும். ஏன் இது இப்படி காமிக்குது அப்படின்னா, தரிசன டிக்கெட் ஒன்றே இருந்தால் கல்யாணோத்சவத்தில் புக் ஆகாது. தரிசன டிக்கெட்டும் 2 இருக்கணும், அப்போ தான் 2 பேருக்கு நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இருக்குன்னு சொல்லிட்டு பே பண்ணிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் கல்யாணத்துக்கு தெரியாமல் பே பண்ணிட்டீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு தரிசன டிக்கெட் இப்போ 3 மணிக்கு மத்தியானம் ஓப்பன் ஆகுது, அதில் புக் பண்ணிக்கோங்க. யூபிஐ தான் பேமெண்ட்டில் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இன்கேஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னா கூட ரிட்டர்ன் ஆகுது, சேம் டேலேயே ரிட்டர்ன் ஆகிடும். இன்கேஸ் காலையில் ஆர்ஜித சேவாவில் எனக்கு யூபிஐ பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கார்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. கார்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தால் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 3-7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். டிக்கெட் நம்ம ஒன்ஸ் புக் பண்ணிட்டதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. டேட் எல்லாமே யாருக்கு நம்ம ஆதார் நம்பர் கொடுத்து புக் பண்ணுறோமோ அவங்க தான் போக முடியும். அதனால் முதலே பிளான் பண்ணிக்கோங்க. அண்டு ஊஞ்சல் சேவாலாம் புக் பண்ணுறீங்க இல்லை, ஏன்னா ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவாலாம் ஒன்று கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் புக் பண்ணால் திருமலை ஆன்லைன் அக்காமடேஷன் அப்போது ரூம் புக் பண்ண முடியாது. ஏன்னா குறைஞ்சது 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்தால் புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும் புக்கிங் ஹிஸ்ட்ரியில், அதன் மூலமாக நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலாக்கு கீழ் திருப்பதிக்கு ரூம் புக் பண்ணுறப்போ அந்த ரூல் கிடையாது, தரிசன டிக்கெட் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ரூல். இருந்தாலுமே நேரில் போகும்போது 2 பேராச்சும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது திருமலாவில். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஓப்பனாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 3 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறப்பெல்லாம் சேவா டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இப்போவே. சேவா டிக்கெட் அவைலபிளாக இருக்குது. புக்கிங் மத்தியானம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த புக்கிங் இப்போ ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அகெயின் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் சேவா தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் ஆல்ரெடி சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவைல் தர்ஷன் சொல்லிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். நீங்கள் ஆப்பில் போய் பார்க்குறதா இருந்தால் புக்கிங்ஸில் இருக்கும். கீழே போர்ட்டலில் பார்க்குறதா இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டேட் அண்ட் டைம் மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் ஆகிறப்போ பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டிக்கெட் தீராது. இருந்தாலும் உங்களுக்கு பர்டிகுலர் டேட்லாம் வேணும் அப்படின்னா ஆன் டைமில் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கோங்க. சேவாக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தரிசனம் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு 3-4-5 மாதத்துக்குள்ளார தரிசன டிக்கெட் புக் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் இன்கேஸ் இப்போ சேவா புக் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் தரிசன டிக்கெட் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு ஒரு 3-4 மாதத்துக்குள்ளார போகிற மாதிரி இருந்தால் இப்போ கூட நீங்கள் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அண்ட் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் அண்ட் டைம் சூஸ் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால் ஃபோட்டோ ரெடியாக வச்சுக்கோங்க. ஜூலை 1ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதே மொபைல் நம்பர் அதே ஆதாரில் மறுபடியும் 2ஆம் தேதி கூட இந்த டிக்கெட் புக் ஆகும், 3ஆம் தேதி கூட புக் ஆகும். அந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே நாளில் கூட 2-3 தரிசனம்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கூட இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாமான்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா வேறு, இந்த வர்ச்சுவல் சேவா வேறு தரிசனம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வர்ச்சுவல் சேவாவும் 300 ரூபாய் தரிசனமும் புக்கிங் பொறுத்த வரைக்கும் வேறு. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரே க்யூவில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏடிசி சர்க்கிளில் வர்ச்சுவல் க்யூக்கும் ஒரே க்யூ தான், 300 ரூபாய் தரிசன க்யூக்கும் ஒரே க்யூ தான். ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க சாமியை. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட கவுண்டர்லேயே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. ஸ்ரீனிவாசம் விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் தான் கொடுத்தாங்க. காலைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1-2 மணி நேரமாகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு
4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். முன்னோர்ப தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 10 மணி நேரம் ஆகலாம். வசந்தோச்சம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமியும் தாயாரும் மாட வீதி உலா வந்தாங்க. நாளைக்கு முடியுது வசந்தோற்சவம். அண்ட் நாளைக்கு சாயந்தரம் 3 பெருமாள் ஸ்ரீராமர் ராமசீதா லக்ஷ்மணர் ருக்மணி கிருஷ்ணர் மலையப்ப சுவாமி தாயாரோட வீதி உலா வருவாங்க சாயந்தரம். அண்ட் கீழ் திருப்பதி கோதண்ட ராமசுவாமி கோயிலில் புஷ்கரணி தீர்த்தத்தில் தெப்போச்சம் நடந்துட்டுருக்கு. அதுவும் இன்னைக்கு நாளையோட முடியும். ஒண்டிமிட்டால இன்னைக்கு ராமர் சீதா கல்யாணம் இருக்குது சாயந்தரம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,366 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.38 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,375 பேர். 3 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் சுவாமி தர்ஷனம் பக்கத்துக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங் இருக்குது. நாளைக்கு காலையில் அங்க பிரதட்சணம் 10 மணிக்கு, 11 மணிக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங்கில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். ஈஸியாக தரிசன டிக்கெட் புக் பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், ஒவ்வொரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டியர் சேவா பற்றின இன்ஃபர்மேஷன், தரிசனத்துக்காக கூடிய நேரம், டிடிடியோட அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த தரிசனத்துக்கு போகிறப்பையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.